என்ன கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கு. 7777. நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டியாடா சேகர? எனக்கு தெரியாதா மாமா, நான் சொல்லிட்டேன். பார்ட்டி கேரண்டி தானே? அவன் பணம் கொடுக்கலனா உனக்கு தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கூட்டு வருவேனா? இவரு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நம்பிக்கையானவர், கரெக்டா கொடுத்துருவாரு. இந்த பாரியா, ஆட்டோ ரிக்ஷா டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. திடீர்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதான் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. கரெக்டா நான் கொடுத்துருவேன். 6 மாசத்துல அசலையும் கொடுத்துட்றேன். செக்கு எங்க? இருக்குமா? எல்லாம் சரியா இருக்குக்கா. உன்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா கையெழுத்த போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போய. சரிம்மா. $50,000, 40,000, 10,000 முதல் தவணை வட்டியை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்க. சரிங்க. வரமா? என்னம்மா கண்ணு, ஆட்டோ கிடைக்கலையா? வர ஆட்டோக்காரன்லாம் அதிகமா காசு கேக்குறானா என்ன பண்ணுவ? நானும் அதிகமா தான் கேட்பேன். எவ்வளவு வேணாலும் கேளு, உனக்கு தராம வேற யாருக்கு தரப்போற சொல்லு. நிஜமாவா சொல்ற? காந்தி தாத்தா போட்ட நோட் எடுத்து நீட்டு. காந்தி தாத்தா தான் வேணுமா? ஏன் நான் வேண்டாமா? எனக்கு இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். மடியில ஏறு. ஏய் ஏத்துங்கடா. ஏய் இது என்ன ஆட்டோ நினைச்சியா இல்ல லாரி நினைச்சியா? இது என் சொந்த வண்டிமா, இந்த மாதிரிலாம் எதுவும் ஏத்தாத. என்னடா செல்லம், நானும் உன்னோட ஏய் வரசாத, பின்னாடி போய் ஏறு. பின்னாடி இடமே இல்லையே, நீ என் உயிர் சக்தி. ஏய் இந்த பாரு, இப்படி என் பக்கத்துல உட்கார்ந்து வந்தா போலீஸ்காரன் ஃபைன் போட்டுருவான். ஃபைன் நான் கட்டி தள்ளிக்கிறேன். தள்ளுடா செல்லம். கடவுளே. போ. ஏய் ஏன் எருமாடு மாதிரி வராசற? தள்ளி உட்கார்ந்து தொலை. இங்க பாரு, நான் பக்கா பிரம்மச்சாரி, ஆஞ்சநேயர் பக்தன், தெரிஞ்சுக்க. நானும் கைப்படாத ரோசாதா, நீதான் என்ன மைக்கி லவ் பண்ணி ஏய் இந்த லவ் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, அது ரொம்ப ஆபத்தானது. இப்படியே பேசிட்டு இருந்தா எங்கயாவது மோதிடுவோம், அப்புறம் 2 பேரும் கீழ விழுந்துருவோம், சொல்லிட்டேன். நீ என் கூட விழுதா இருந்தா ரோடு என்ன பாதாளத்துல கூட விழுவ. ஏய்